இன்று காலையிலிருந்து மயிலம் ஒன்றியத்தில் 6 ஊர்களிலே கிளை திறப்பு விழா, பெயர் பலகை திறப்பு விழா என சிறப்பாக நடந்து அதன் இறுதியாக ரெட்டணையிலே கிளை திறப்பு விழாவும் பொதுக்கூட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய, சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கு நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழுப்புரம் கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலர் சந்திரபிரபு அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் ஐயா உலகநாதன் அவர்களே, பேசி அமர்ந்திருக்கக்கூடிய சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலர் ஐயா முத்து விஸ்வநாதன் அவர்களே, கரும்பு விவசாயிகளினுடைய மாநில செயலாளர் ஐயா ஆர் சக்திவேல் அவர்களே, மாநில இளைஞரணி துணை செயலாளர் செஞ்சி கு ரமேஷ் அவர்களே, விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திலிருந்து மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்களோடும் மாவட்ட அவைத் தலைவர் ஏழுமலை அவர்களோடும் வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, இந்த நிகழ்வை முன்னிலை வகித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மயிலம் மேற்கொன்றிய அவைத் தலைவர் முருகன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் முத்து வேல் அவர்களே, கிழக்கொன்றிய செயலாளர் குமார் அவர்களே, மற்றும் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட துணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்களே, கேசவன் அவர்களே, இளைஞரணி செயலாளர் மணிகண்டன் அவர்களே, நாராயணன் அவர்களே, எம் நாராயணன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கோதண்டம் அவர்களே, ஆர்.பி. சரவணன் அவர்களே, மகளிரணி சாந்தி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணன் அவர்களே, ஊடக பிரிவு செயலாளர் பாலாஜி அவர்களே, எம்.எஸ். சதீஷ் அவர்களே, மயிலம் ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒன்றிய பொருளாளர் துரைராஜ் அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் ஜெயபிரகாஷ் அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் பெருமாள் அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் ரவி அவர்களே, ஒன்றிய அமைப்பு செயலாளர் சுகேஷ் அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் சிவகுமார் அவர்களே, ஒன்றிய கொள்ளைவரப்பு செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களே, ஒன்றிய இளைஞரணி ராஜி அவர்களே, ஒன்றிய மகளிர் அணி சாரதாம்பாள் அவர்களே, ஒன்றிய பால் உழவர் அணி கே.பி. கண்ணாயிரம் அவர்களே, தொழிலாளர் அணி ஐயப்பன் அவர்களே, தொண்டர் அணி குப்பன் அவர்களே, கோழி பண்ணை உரிமையாளர் அணி மகேந்திரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த இரட்டனை கிளை சார்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கிளை செயலாளர், கிளை தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் எனக்கு பச்சை ஆடை அணிவித்ததோடு அன்புக்குரிய அக்கா அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். கடந்த 3 நாட்களாக பெய்த மழையிலே இந்த சுற்று வட்டார பகுதிகளிலே கம்பு பயிர், அறுவடைக்கு தயாராக இருந்த கம்பு பயிர் மிகப்பெரிய சேதத்தை அடைந்திருக்கிறது. விவசாயிகளுக்கு மறுவழியில பார்த்தோம், எங்கு பார்த்தாலும் வயல்ல தண்ணி, அதை அறுவடை பண்ண முடியாது, பன்னீர் பூரா நனைஞ்சு போச்சு. மிகப்பெரிய இழப்பு விவசாயிகளுக்கு. இதே கம்பு பயிருக்கு காப்பீடு பண்ணுவதற்கும் இந்த மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. போன வருஷம் பாத்தீங்கன்னா ஐநா சபை, இந்திய அரசாங்கம் சேர்ந்து உலக சிறுதானிய ஆண்டுன்னு சொல்லி கொண்டாடணும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 10,000 ரூபாய்க்கு வித்துச்சு கம்பு. போன வருஷம் 6,000 ரூபாய்க்கு வித்துச்சு. இந்த வருஷம் 3,500 ரூபாய் கேட்கற கால் கிடையாது. ஆனா பிரதமர் ஊரூரா போனாரு, உலக நாடுகளுக்கு போனாரு, முதல்வர் போனாரு, அரசோட எல்லா துறைகளும் சிறுதானிய ஆண்டு கொண்டாடுனா, சிறுதானிய விளைவிச்சிருங்கன்னு சொன்னா, சிறுதானியம் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா. ஆனால் சிறுதானியத்துக்கு என்னைக்காவது விலை நிர்ணயம் பண்ணி கொள்முதல் பண்ணி இருக்கிறார்களா? இந்த வேளாண்மை துறையும் தோட்டக்கலைத்துறை, மத்திய அரசு, மாநில அரசோட வேலை என்னவென்றால் விவசாயிகளை சதுரங்க வேட்டையில் சிக்க வைப்பது. அப்படின்னா என்னன்னா, நம்மளை ஆசை உருவாக்குறது. தேர்தலுக்கு தேர்தல் நம்மகிட்ட கொடுக்கிற வாக்குறுதிகள் எல்லாம் நம்மளுக்கு ஆசையை கூட்டி, ஆசை இருந்தா தான் நம்ம போவோம். ஐயோ 10,000 ரூபாய்க்கு விற்கிறா கம்புன்னு சொல்லி போட்ட 7,000 ரூபாய்க்கு போச்சு. 7,000 ரூபாய்க்கு பரவாயில்ல, கம்பு விற்கிறது போட்டப்ப 3,500 ரூபாய்க்கு போச்சு, 3,000 ரூபாய்க்கு போச்சு. அதுவும் இன்னைக்கு எடுக்க முடியாம சூழ்நிலை ஆகி போச்சு. அப்ப கம்பு உற்பத்தி பண்ண சொன்ன தோட்டக்கலை, வேளாண்மை துறை, முதல்வர், பிரதமர் எல்லாம் இதற்கு பதில் சொல்லுவாங்களா? இல்ல அப்ப எப்பனோட காசு கூட நம்மளுக்கு கொடுப்பாங்களா? நான் கேட்கிறேன். விவசாயிகள் அரசாங்க அதிகாரிகள் சொல்றதை கேட்டு இன்னைக்கு சிறுதானியத்தை பயிர் பண்ணிட்டு கடுமையான நஷ்டம் அடைந்திருக்கிறார்கள்.
அப்ப சிறுதானியத்தை விளைவிக்க வச்ச, இதுக்கு ஆலோசனை சொன்ன, சிறுதானியத்தை சாப்பிடுங்கன்னு சொன்ன, விளைவிங்கன்னு சொன்ன பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசு பிரதமர் நாடுபுற சொன்னார். இன்னைக்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்களா? விவசாயிகள் இன்றைக்கு சிறுதானியத்தை பயிர் செய்து நஷ்டம் அடைந்ததற்கு முழு முதல் காரணம் இந்த பிரதமரும் முதல்வரும் அரசியல்வாதிகள் தான் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு கூட 109 ரகங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பருவநிலை மாற்றம், நினைச்ச நேரத்துக்கு மழை பெய்யுது, வெப்பத்தோட தாக்கம் அதிகமா இருக்குது, பயிர்கள் விளைய மாட்டேங்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, இனி ஏற்படக்கூடிய எந்த மழைக்கும் வெப்பத்துக்கு எந்த பயிராலும் தாங்கி வளரக்கூடிய சக்தியே கிடையாது. இந்த உலக நாடுகள் எல்லாம் தொழில் புரட்சின்னு போய் கீழே இருக்கிற பெட்ரோல் டீசல் எடுத்து எரிச்சு, நிலக்கரி எடுத்து எரிச்சு பூமியையே வெப்பமண்டலம் ஆக்கி விட்டார்கள். பூமியை வெப்பமண்டலம் ஆக்கிட்டு அதுக்கு ஏதாவது பயிர் தாக்கு பிடிச்சு வளருமா? அதிக வெப்பத்தை தாங்குமா? அதுல அதிக மகசூல் கொடுக்குமா? அதிகமான வெப்பத்தை தாங்கி வளருமா? நான் கேட்கிறேன், அதிக வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் பத்தி நமக்கு தெரியாதா? இவனுக்கு